வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் முதல் தலைவர் திரு திருச்சி வேலுச்சாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். நாடு 6ஆம் கட்ட தேர்தல் நோக்கி போய்கிட்டு இருக்கு. இன்று ராகுல் காந்தி அவரது குடும்பத்தார் அனைவரும் போய் தங்களுடைய வாக்குப்பதிவை செலுத்தியிருக்காங்க. இந்த 6ஆம் கட்ட தேர்தல் எப்படி இருக்கு? காங்கிரஸ் கட்சிக்கு, இந்தியா கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கிறதா நீங்க உணர்றீங்க? வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. இந்தியாவுக்குள்ள இருக்க நீங்கள் இப்படி இன்னமும் சந்தேகத்தை கேட்டுக்கிட்டீங்க. 6ஆம் கட்ட தேர்தல் இன்னைக்கு ஓட்டுப்பதிவு வர்றதுக்கு முன்னாலேயே ஆட்சி மாறி போச்சுன்னு எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. 5 கட்ட தேர்தலிலேயே தேர்தல் முடிவு மக்களுக்கு வருது. ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவை வீட்டுக்கு அனுப்புவது என்று ஒட்டுமொத்த வாக்காளர்களும் இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திற்கும் முடிவு பண்ணிட்டாங்க. அது துவக்கத்தில் மக்களுக்கு தெரியல. 2 கட்ட தேர்தல் நடந்த உடனே புரிஞ்சு போச்சு. அது எப்படின்னா, இப்போ மீன் பிடிக்க தூண்டி போடுறீங்க, மீன் உள்ளே மாட்டிக்கிச்சுன்னு உள்ளே பூந்தா பார்க்குறீங்க, மேலே இருக்க மிதவை ஆடுற பார்த்தோன்னே உள்ள மீன் மாட்டிக்கிச்சு தெரியுதுல்ல. அதை போல் எப்போ இந்த நாட்டுடைய பிரதமர் நரேந்திரனும் உள்துறை அமைச்சரும் உளர ஆரம்பித்தாங்களோ அதிலிருந்தே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால் 6ஆம் கட்ட தேர்தல் சம்பிரதாய தேர்தல், அவ்வளோதான். அதுக்கு முன்னாலேயே முடிவு வந்துருச்சு. ஆனால் அவர்களும் ஒரு பக்கம், நாங்களும் இந்த 5 கட்ட தேர்தலையே 310 இடங்களை கைப்பற்றிட்டோம், அடுத்து 2 கட்ட தேர்தலையும் நாங்கள் நிறைய இடங்களை கைப்பற்ற போகிறோம்னு அமித்ஷாவும் சொல்கிறார் இல்லையா? அந்த வார்த்தையில் உண்மை இருக்கும்னா, காங்கிரஸ் ஆட்சி ஜெயிச்சா நீங்கள் வச்சுருக்க 2 எரும மாடையும் முடிக்கிட்டு போயிடுவாங்க, உங்கள் கழுத்தில் இருக்க தாலியெல்லாம் பறிச்சுட்டு போயிடுவாங்க, இப்படி சொல்லுவாங்களா? சொல்கிற போதே முகத்தில் இருக்கிற பீதி, சொல்கிற வார்த்தையில் இருக்க தடுமாற்றம் எல்லாருக்கும் புரியுது. நீங்கள் அது பத்திரிகையில் படிச்சிருந்தா புரியாது, அவங்க பேசுகிறத கேட்டிருந்தா நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அடுத்த கடத்தை நோக்கி போய் நான் கடவுளுடைய அவதாரம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாங்க பைத்தியம் முத்தி போச்சுன்னு அதுக்கு அர்த்தம். அது புரியலையா உங்களுக்கு? அவரே கடவுள் அவதாரம்னு எப்போ சொல்கிறாரோ தன்னிலை மறந்துட்டார். விவேகானந்தர் சொன்னாரா கடவுள் அவதாரம்னு? நம்ம ஊர் ராமலிங்க சாமி சொன்னாரா கடவுள் அவதாரம்னு? இல்லையே. இவர் சொல்கிறாருனாக்க பைத்தியம் முத்தி போச்சு. நீங்கள் வேணா ஆர்வமாக இருந்தால் அவருக்கு 4 டாக்டரை கூட்டு போய் கொஞ்சம் ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்து பாருங்க, நல்லது தானே ஒரு மனுஷன் கியூர் ஆகலாம். இல்லை, இப்படியெல்லாம் சொன்னோம்னா மக்கள் நம்ம தப்பாக நினைப்பாங்க, பல விமர்சனங்கள் வரும் அப்படின்னு மோடிக்கு தெரியாமலாம் இருக்கும். நிதானத்தில் இருக்கவனுக்கு புரியும். நான் சொன்னதை தான் நீங்கள் திரும்பி சொல்கிறீங்க. பைத்தியத்துக்கு புரியல. இல்லை, இது கடுமையான குற்றச்சாட்டாக இருக்குது. இது குற்றச்சாட்டு இல்லைங்க, அவர் மேலே இருக்க அனுதாபத்தில் சொல்கிறேன். பாவம் பிரதம மந்திரியாக இருந்தவர், ஏதோ ஆகி போச்சே, அவருக்கு யாராவது உதவி, அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாதாங்கிற ஆதங்கத்தில் சொல்கிறேன். நீங்கள் கொடுத்தா உங்களையும் பாராட்டுவேன். ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி சமாளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள். அவங்களுடைய மௌனம் ஒரு இடத்துல பெரிய இடையூறாகவும் இருக்குது. இப்போ உச்சநீதிமன்றத்திலே இந்த ஃபார்ம் 17 இணையதளத்தில் வெளியிடணும் அப்படின்னு வழக்கு தொடுத்தா, இப்போ அது இந்த சமயத்தில் மக்கள் மத்தியில் ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டுரும், குழப்பத்தை ஏற்படுத்திடும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு சுப்ரீம் கோர்ட்டே வந்திருக்கு இல்லையா? இது நான் ஒன்றும் பெருசாக சந்தேகமாக பார்க்கல. எல்லாவற்றையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறது தேவையில்லை. நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, தேர்தல் வாக்குப்பதிவும் போதே எல்லா கட்சிகளும் தன்னுடைய பிரதிநிதிகளை உள்ள அனுப்புகிறாங்க. அவங்க சும்மா வர்றவனெல்லாம் உள்ளே போய் பிரதிநிதியாக உட்கார வைக்கிறதில்ல, அவர்களுக்கு முழு பயிற்சி கொடுத்தா உட்காராங்க. ஒவ்வொரு வாக்காளர்கள் உள்ளே போகிற போதும் அவருடைய பெயர், அவர் எண் எல்லாத்தையும் டிக் பண்ணிட்டு தான் அனுப்புகிறாங்க. ஆக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் எவ்வளவு போலாயிருக்கு என்பதை ஒவ்வொரு கட்சி முகவர்களுக்கும் தெரியும், அதிகாரிகளும் வச்சுருப்பாங்க. கடைசியில் முடிக்கிற போதும் அதை எழுதி கையெழுத்து போட்டு எல்லாரும் கையெழுத்து போட்டு தான் வர்றாங்க. அதனால் வாக்கு எண்ணிக்கை வருகிற போது அதில் மாறுபாடு இருந்தால் உள்ள கட்சியின் சார்பில் உள்ளே போகிறவர்களே அதை அப்ஜெக்ட் பண்ணி நிறுத்திட முடியும். அதனால் இப்போ உடனே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் இருக்க பரவாயில்ல, தமிழ்நாடு கர்நாடகா போன்ற இந்தியா கூட்டணி ஆட்சி செய்கிற மாநிலத்தில் பரவாயில்ல, ஆனால் பிஜேபி ஆளுகிற மாநிலத்தில் ஃபார்ம் 17 கொடுக்க மாட்டேன்றாங்க. இல்லைங்க, நான் தெளிவாக சொல்லிட்டேன். அங்கேயே எதிர்கட்சி இருக்குல்ல, அவங்க முகவர்களும் பயிற்சி பெற்றவர்கள் தானே, அவங்ககிட்ட அந்த ஆதாரம் இருக்குல்ல, கவுண்டிங் போகிற போது அவங்க பார்த்துக்குவாங்க. எனக்கு அதை பற்றி தெரிகிறதுனால சொல்கிறேன். பெரிதாக அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, அந்த இடத்துல இப்போ நான் ஒரு ஏஜென்ட் போகிறேன்னு வச்சுங்களேன், மிலிட்ரியே வந்தாலும் நிறுத்துறாம முகவர்கள் துணிவோடு இதை பேசணும். வித்தியாசம் இருந்தால் நிறுத்து, கவுண்ட் பண்ணாத, வித்தியாசம் இருக்குது, என்கிட்ட இருக்குது, நீ கையெழுத்து போட்டு கொடுத்துப்பார் சொல்லுவோம்ல. அதனால் ஒவ்வொன்றுக்குமே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இதை பெரிதாக்கணும்னு நான் நினைக்கல. ஏன்னா ஒரு பெரிய விஷயத்தை ஆட்சியில் மக்கள் விரோத ஒரு ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு நடக்கிற போராட்டம் நடக்கிற போது அதை திசை திருப்புகிறவர்கள் சின்ன சின்ன விஷயத்தை நான் பெரிதாக்க விரும்பலை. இல்லை, அது ரொம்ப முக்கியமான நீங்கள் வார்த்தை, அது அவநம்பிக்கை ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்றது. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியை இவிஎம்க்கு ஆதரவாக சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தோடனே அது எங்களுக்கான
ஆதரவு இல்ல எதிர்க்கட்சிகளுக்கான பெரிய அடியா விழுந்திருக்கு அந்த தீர்ப்பு அப்படின்னு சொல்றாருல்ல. என்னை திரும்பி திரும்பி சொல்ல வைக்கிறீங்க. யாராவது நிதானத்தில் இருக்கவங்க பேசுகிறத சொல்லுங்கள், பைத்தியத்தை சொல்லலாம் கேட்காதீங்க. அது வேஸ்ட்டுன்னு முடிவு பண்ணிட்டேன். இதே ஒரு மாதத்துக்கு முன்னால் கேட்டுருந்தா பதில் சொல்லிட்டு இருப்பேன். இப்போ டெல்லி போன்ற இடங்கள்ல எந்த அளவுக்கு ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் இணைந்து பணியாற்றக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கு இல்லையா? இப்போ காங்கிரஸ் எதிர்த்து தான் அந்த கட்சி உருவாக்கப்பட்டுச்சு. இப்போ இருவரும் இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அந்த ஜம்மும் பார்க்கிறோம். அதாவது நான் பிரதமர் வேட்பாளர் கிடையாதுன்னு கெஜ்ரிவாலே சொல்லிட்டாரு. யார் பிரதமர் வேட்பாளர் கிடையாது, நான் கிடையாது, யாராவது இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ ராகுலுக்கு வழி கொடுக்குறாரா கெஜ்ரிவால் அப்படின்ற ஒரு பார்வையும் அதில் இருக்கு. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைகிட்ட க்ளீனாக சொல்லிடும். உங்களுக்கு ஏன் சந்தேகம் வந்துச்சு எனக்கு புரியல. அரசியல் என்பது நீங்கள் அதை பார்த்தா புரியாது. நம்ம ஊர் எடுத்துங்க. இந்தியாவில் முதல்ல சுதந்திரத்துக்கு போராடுவது ஒரே ஒரு கட்சி காங்கிரஸ் தான். காங்கிரஸ்ல தான் கம்யூனிஸ்ட் உருவாச்சு, காங்கிரஸ்ல தான் சோசியலிஸ்ட் உருவாச்சு, அதற்கு பின்னால் திமுக வந்துச்சு. இப்படி எல்லா கட்சிகளும் பார்க்குறது மூலம் காங்கிரஸ் தானே. அப்படி கட்சிகள் வெவ்வேறு வந்தோன்னு வரும். அந்தந்த கால சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் மக்கள் பிரச்சனைக்காக போராடுகிற போது பிரிந்தவர்கள் சேர்வதும் சேர்ந்தவர்கள் பிரிவதும் ஜனநாயகத்தில் இயல்பான ஒன்று. இன்றைய சூழலில் நேற்று வரை நீங்கள் சொல்கிற கெஜ்ரிவால் பாஜக கூட அண்ணா ஹசாரே அவங்களும் கிரண்பேடி இவங்களெல்லாம் சேர்ந்து தானே போராட்டம் பண்ணார். பாஜக தானே ஆதரவாக இருந்துச்சு, அதற்கு எதிராக தானே வந்திருக்கிறாரு. காங்கிரஸுக்கு எதிராக போராடினார், பிஜேபிக்கு ஆதரவாக போராடினார். இப்போ பிஜேபி எதிர்க்கிறார், காங்கிரஸோடு நிற்கிறார். இதுதான் ஜனநாயகத்தில் யதார்த்தம். அந்த யதார்த்தத்தை நம்ம உள்வாங்கித்தான் ஆகணும், ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். தேசிய அரசியல் நாம் பார்க்கிறோம். இப்போ தமிழ்நாட்டு விஷயத்தை பார்க்கிற பொழுது செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து நாங்கள் ஒரு ஆட்சி அமைக்க போகிறோம், நம்ம அதுக்கான பாடுபட வேண்டிய அவசியம் இருக்குது, காமராஜர் ஆட்சியை திரும்பி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு. ஏங்க இப்போதான் இன்னும் கட்சியே முழுமையாக ஆதரிக்காத ஒரு சினிமா நடிகர் கூட ஆட்சியை பிடிக்க போகிறேன்னு தானே இருக்காங்க. ஒரு அரசியல் கட்சி எதுக்காக வைப்பாங்க? ஆட்சியை பிடிக்கணும் தானே. ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்கிறதே ஒரு அரசியல் கட்சி சொல்கிறது தப்புன்னா அந்த குறைபாடு அந்த கட்சி தலைவருடையதல்ல, அதை கேள்வி கேட்க உங்களுடையது. ஜனநாயகத்தினுடைய ஜீவன் என்பதே தேர்ந்தவர்கள் பிரிவதும் பிரிந்தவர்கள் சேர்வதும் அது இயல்பு, அது நடைமுறை சாத்தியம். அப்படி நினைச்சுதான் நம்ம அரசியலை பார்க்க முடியும். இவர்கள் எப்போதும் சேரமாட்டார்கள், இவர் எப்போதும் ஒன்று சேரமாட்டார்கள் இல்லை. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். தமிழ்நாட்டில் பெரிய வெட்டுக்குத்துன்னு இன்றைக்கு வரலும் நீங்க நம்புறது திமுக அதிமுக தானே. இந்த திமுக அதிமுக சேர்ந்து ரெண்டு பேருமே ஒரு தேர்தலில் ஆதரிச்சானு உங்களுக்கு தெரியுமா? ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பத்தூர்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஊரில் ஒரு இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தலில் அப்போ ஆட்சியில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறார். ஆனால் காங்கிரசுடைய கூட்டணி திமுக. காங்கிரஸ் வேட்பாளரை கருணாநிதியும் ஆதரித்தார், எம்ஜிஆரும் ஆதரித்தார். இப்படி ஒரு பெரிய விஷயத்தெல்லாம் மறந்துட்டு சாதாரணமாக நீங்க புதுசாக கேட்குறீங்க. நான் என்ன சொல்றேன்? இதுல நீங்க சொன்னது போல அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் மிகப்பெரிய அளவுக்கு போட்டி இருக்கும் பட்சத்துல அதிமுகவில் ஒரு சோர்வு ஏற்படுது. திடீர்னு இப்போ ஜூன் 4க்கு பிறகு ஒரு பிளவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எடப்பாடி அணியிலேயே ஒரு பிளவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வேலுமணி தனியாக ஒரு பிரச்சனை கொடுக்குறாரு அப்படிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? அப்போ அது யாருக்கு சாதகமாகும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. என் பிரதமருடைய பொண்டாட்டிக்கு அவருக்கு பிளவு ஏற்பட்டு பிரிஞ்சிருக்காங்க. இது சகஜங்க. இது அரசியல். நான் கொஞ்சம் முன்னால் என்ன சொன்னேன்? ஒரே காங்கிரஸ் கட்சியிலேருந்து எத்தனை கட்சி உருவாச்சுன்னு சொன்னா, இது சொன்னதற்கு காரணம் ஜனநாயகத்தினுடைய உயிர்ப்பே அதில் தானே இருக்கு. ஒரே மாதிரி எல்லாம் ஒரே கட்சியில் இருந்தால் அப்புறம் ஜனநாயகம் ஏது? சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் வெறும் சித்தாந்தத்தின் மட்டும்தான், அதில் மட்டுமே ஒரு கட்சி இயங்குது, அதை மட்டும் நம்பித்தான் மக்கள் ஆதரிக்கிறாங்க என்பதெல்லாம் இல்லை. முன்பின் இருக்கத்தான் செய்யும். எல்லா கட்சியிலுமே இந்த கட்சி 100% யோக்கியமான கட்சி, இந்த கட்சி 100% அயோக்கியமான கட்சி அப்படி இல்லை. நாம் ஜனநாயகத்தில் லெசர் ஈவில் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்றோம்ல, குறைந்தபட்ச தீமையை தான் நாம் தேர்ந்தெடுக்க முடியும். தனி மனிதனே 100% யோக்கியன்னு சொல்லுங்க. உலகமே மகாத்மான்னு சொல்லுது. அந்த மகாத்மாவே தன்னுடைய வாழ்க்கையில் செய்த தவறுகளை பகிரங்கமா சொல்லியிருக்கிறார். இதிலிருந்து தனி மனிதனுக்கே அதுதான்னா ஒரு அரசியல் கட்சியிலே தப்பே நடக்காதுன்னு சொல்ல முடியாது. அதில் குறைந்தபட்ச தீமையை தேர்ந்தெடுக்கிற யதார்த்தத்தில் தான் இன்றைக்கு நாடு இயங்குது. அதை புரிஞ்சுக்கிட்டா இந்த சந்தேகம் நமக்கு வரதுக்கு வாய்ப்பு. நீங்க தேசிய கட்சியில இயங்கக்கூடிய ஒரு நபர், அதுல இப்ப தமிழ் உணர்வும் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இந்த தமிழகத்தை இழிவுபடுத்திட்டாங்க, வி.கே. பாண்டியனை ஒடிசாவினுடைய உதவியாளராக இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய உதவியாளராக இருக்கக்கூடிய வி.கே. பாண்டியனை இழிவுபடுத்துறதுக்கு பதிலாக தமிழகத்தை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு இப்போ காங்கிரஸ் கட்சி பாஜக அலுவலகத்தை முற்றுகிட போகிறோன்னு அறிவிப்பு வெளியானது. அவங்க சரி எத்தனை பேர் வரான்னு சொல்லுங்கள், சமைச்சு வைக்கிறோம் சாப்பாடுன்னு அண்ணாமலை ஒரு பக்கம் சொல்ல, நாங்கள் பீஃப் கறி சமைச்சு வைங்க வரோன்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த அரசியல் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இது இப்போ தேவையான அரசியலாக? அது தேவையா இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். ஏங்க தமிழ்நாட்டில்
பூரி ஜெகநாதர் கோயில் இருக்கக்கூடிய பொக்கிஷத்தின் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறதுன்னு சொன்ன பொறுப்பில் இருக்கிற மேல எல்லாம் உங்களுக்கு கோபம் வரணும். தெருவில் போறவன் என்ன வேணாலும் பேசலாம். ஒரு நாட்டின் ஆட்சி அதிகாரத்தில் உச்ச அதிகாரத்தில் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறவர்கள் சொன்னதுதான் இதுக்கு மூலம். அப்படி வருகிற போது அதிலிருந்து வாத பிரதிவாதங்கள் வர்ற நேரத்தில் இப்படிப்பட்ட வாதங்கள் தவிர்க்க முடியாது. நீங்க ஆத்திரப்பட வேண்டியது, கோபப்பட வேண்டியது இந்த பிரச்சனைக்கு மூலகர்த்தாவாக யார் இருந்தார்களோ அவர்கள் மீது. அந்த நான் திரும்பி உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க என்ன கேட்டிருக்கணும்? சொன்ன ஆளு குடிகாரன் இல்ல, சரியா? இந்த நாட்டினுடைய பிரதமர் தானே. பொக்கிஷத்தினுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னார்ல, இருக்கிற இடம் அவருக்கு தெரியல. ஏண்டா முட்டா பேல இருக்கிற இடம் தெரியுது, நடவடிக்கை எடுக்கிறவங்களாம் ஏண்டா மேடையில் விசனமே இல்லாம வசனம் மட்டும் பேசிட்டு இருக்க, அப்படிலாம் உங்களுக்கு கோவம் வரணும். அதை விட்டுட்டு மற்றதை பத்தி பேசுறீங்களே. அவங்க சொல்றாங்க பி.கே. பாண்டியன் தான் சொன்னா இவங்க தமிழகத்தை எடுத்துக்கிட்டாங்க. சொன்னது என்ன பி.கே. பாண்டியன் பேர் சொன்னாங்களா? இல்ல, நீங்க கற்பனையில பேசாதீங்க. அவர் சொன்னது என்னன்னு சொல்லுங்க. நான் சொன்னதுதான் அவர் என்ன சொன்னார் நான் சொல்றேன். அது ஆமாவா இல்லையா அதை சொல்லுங்க. அதுக்கு நீங்க கோனார் நோட்ஸ் போட வேண்டாம், அவங்க சொல்லட்டும். ஊமைக்கு பயன்படுத்திட்டோம், எதா வேணாலும் இருக்கட்டுங்க. அது இலக்கிய கூட்டத்தில் போய் பேசட்டும், அரசியல் கூட்டத்தில் ஏன் பேசுறீங்க? ஓமை ஒப்பு இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? எதுகை மோனை எங்களுக்கும் தெரியும். இப்போ பிரசாந்த் கிஷோர் அப்படின்ற ஒரு நபர், அவர் வந்து எலெக்ஷன் ப்ரிடிக்ஷன் பண்ணக்கூடிய நபர், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து திடீரென்று இந்தியா கூட்டணி தவறு செய்து விட்டது, குறைவான காலத்தில் கூட்டணி சேர்ந்ததுனால அவங்க களப்பணி ஆற்ற முடியல, மீண்டும் பாஜக தான் வரப்போகுது, அவங்களுடைய பிஜேபியினுடைய கோர் ஓட்டர்ஸை ஓட்டு போடலைனாலும் திரும்பி பாஜக தான் வரப்போகுதுன்னு சொல்றாரு இல்லையா? அந்த ஆளுடம் எப்படி பார்க்குறீங்க? இந்த தேர்தலை பற்றியெல்லாம் பிரசாந்த் கிஷோர் செய்வது சேவையா அல்லது பண தேவையா? பணம் யாரு கொடுக்குறாங்களோ அவர் தானே செய்கிறாரு. இது உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு. இப்போ அவர் பேசுறாருன்னா யாரோ அதுக்கு அதை பேச வைப்பதற்கு பணம் தந்தவர்கள் யாருன்னு கேளுங்க, அதுதான் நியாயம் இருக்கு. நீங்க பாமரனாக உங்களுக்கு தோன்றுகின்ற ஒரு சந்தேகத்தை கேட்டால் நாம் சொல்றதில் இருக்கலாம். பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் வணிகர்கள், தேர்தலை வணிகமாக பயன்படுத்துறாங்க. அதுவும் கோடிக்கணக்கில் 300 கோடி 400 கோடி வாங்கிட்டு ஒரு தேர்தலுக்கு பணியாற்றுறாங்க. அவர்கள் சொல்வதை அப்படியே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் நானும் வாங்குகிற அடி உதை அதனுடைய வலியை பற்றி அவர் சொல்லி நாம தெரியறதுக்கு அவசியம் இல்லை. என்னதான் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய அளவு களமாடி இருக்காங்க, ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் போற இடமெல்லாம் வந்து மக்களுடைய ஆரவாரம் அப்படின்றது, வரவேற்புன்றது மிகப்பெரிய அளவுக்கு கூடியிருக்கு, மோடிக்கு கூட்டமே கூடலை அப்படின்றலாம் சரியா பார்க்கிறோம். ஆனாலும் ஒரு அச்சம் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? அது காரணம் என்ன நினைக்கிறீங்க? அச்சப்படுறவங்க எப்போ அச்சப்பட்டுட்டே தான் இருக்கணும். நம்பிக்கை இருக்கிறவன் எதையும் சாதிக்க முடியும். போகும்போது நடந்து போற நேரத்தில் விமானத்திலிருந்து விழுந்து உயிர் படைச்சவனும் இருக்கிறான், நடந்து போற போதே கல்லுதடி கொடுத்து செத்தவனும் இருக்கிறான். ஆனால் நடக்கும் போதெல்லாம் ஐயோ விழுந்துட்டா செத்து போயிருமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு நாள் நீங்க நிம்மதியா இருக்க முடியாது. வாழ்கிற வரை நம்பிக்கையோடு வாழ்வோம், நல்லதை நினைப்போம், நல்லதுக்காக போராடுவோம். எப்படி இந்த சிந்தனை வந்துட்டா உங்களுக்கு சோர்வும் வராது, தயக்கமும் வராது, மயக்கமும் வராது. அதனால அச்சம் தேவையில்லை. இந்த தேர்தல் முடிவு நல்லா இருக்கும். 10 ஆண்டு காலங்களில் நாட்டை பிடித்த பிணி, அந்த சனி விலகிற நாள் 4ஆம் தேதி அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு புது உற்சாகம் வரும், நல்ல தூக்கம் வரும், நிம்மதி வரும். நீங்க போய் நிம்மதியா தூங்கணும்னா அந்த எண்ணத்தோட போகும். இல்லை, இவர்கள் எதை வேண்டாலும் செய்யக்கூடிய நபர்களாக இருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை வந்துருச்சு இல்லையா? இருக்கட்டும், எதை வேண்டுமானாலும் செய்யற நபர்லாம் என்ன ஆகும்? ஒரு ஊர்ல ரவுடி இருக்கான்னு வச்சுங்க, 100 கொலை செய்யலாம். அது மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போன உடனே சாதாரண சின்ன பயஸ் அவன் தூங்குற இடத்துல தலையில கல்ல போட்டு காலி பண்றானா? நீங்க எடுத்து பார்த்துங்க, பெரிய பெரிய ரவுடிகள் எல்லாம் சாதாரண நாள் தான் க்ளோஸ் பண்ணியிருப்பான். மலையூர் மம்பட்டியான கேள்விப்பட்டீங்களா? அவனை கொண்டவன் யாரு? பெரிய பயில்வான் இல்லை. அதே போல இவங்க எதை வேணாலும் செய்வாங்கன்னு எப்போ நீங்க சொல்றீங்களோ அவருடைய முடிவு என்பது மக்களில் சாதாரண மனிதர்களே அவர்களை முடிச்சுட்டு போயிடும். பொறுத்து வந்து பார்ப்போம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.